அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் இந்திய பொருளாதாரத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற சில மாற்றங்களையும் பிஜி இன்வெஸ்ட் மாதிரி ஒரு அசட் கிளாஸை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனுடைய தன்மையை எப்படி உணர்ந்துக்கிறது, அதை நம்ம எப்படி விசுவலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்ல போகிறேன். லைவில் இதை ஷேர் பண்ணேன். அதே பாயிண்ட்டு தான் நிறைய பேர் லைவில் ஜாயின் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக, இது இன்ட்ரெஸ்டிங்கான கருத்து அப்படிங்கிறதுக்காக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பிஜி இன்வெஸ்ட் நல்லா செட்டா இல்லையா, அதனுடைய தன்மை, இது எல்லாத்தையும் நம்ம விவாதிப்போம். மூணாவதா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன தவறுகள் பண்ணுறோம், எப்படி டெம்ப்ட் ஆகிறோம் அப்படிங்கிற சில முக்கியமான விஷயங்களையும் 1-2 போனஸ் பாயிண்ட்டையும் சொல்லி இந்த வீடியோ பதிவை முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிளானாக இருக்குங்க. நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் இந்த ஃபினான்ஷியல் இயரில், அதாவது 1 ஏப்ரல் 2025 இருந்து 31 மார்ச் 2026 வரைக்கும் உள்ள இந்த ஃபினான்ஷியல் இயரில், இந்த ஃபினான்ஷியல் இயரை 4 குவார்ட்டராக சொல்லுவாங்க சரிங்களா. அதில் 2வது குவார்ட்டரில் 5.6% தான் ஜிடிபி க்ரோ ஆகுது அப்படிங்கிறத நம்பராக கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் இருந்து நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு நிறைய நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஜிடிபி க்ரோ ஆகலைன்னா ஸ்டாக் மார்க்கெட் நல்லா பண்ணாது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஜிடிபியோடைய ரெஃப்ளெக்ஷன், இந்தியன் எக்கானமியோடைய ஒரு மிரர் இமேஜ் தான் அப்படின்னு சொல்லி நானே நிறைய பேசியிருக்கிறேன். ஸோ 5.6% அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான நம்பர் அப்படின்னு நான் பேசிட்டேன். சரி, குவார்ட்டர் 3ல் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா 6.2% அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 5.6% கம்பேர் பண்ணும்பொழுது 6.2% அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆவரேஜான ஒரு டீசெண்டான growth தான், அப்படி தான் எடுத்துக்கணும். 5.6ங்கிறது உண்மையிலுமே கம்மியான growth. 6.2% Q3 வந்திருக்கிறதுனால இது பெட்டர் ஜிடிபி தான். ஆனால் ரொம்ப நல்ல ஜிடிபியா 8% க்ரோ ஆகுமா? கிடையாது. 8% growth வந்தால் ஸ்டாக் மார்க்கெட்லாம் ஓஹோன்னு இருக்கும். இப்போ 6.2%ங்கிறது கண்டிப்பாக 5.6 அளவுக்கு ஒஸ்ட்டு கிடையாது. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த நம்பர் காட்டுது. எந்த குவார்ட்டரில்? 3வது குவார்ட்டர் ஆஃப் இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில். சரி, இந்த 6.2% growthக்கு காரணம் என்ன அப்படின்னா ரோபஸ்ட் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் கன்சம்ஷன். புரியுதுங்களா? இப்போ ப்ரைவேட் கன்சம்ஷன் ப்ளஸ் கவர்மெண்ட் கன்சம்ஷன் ப்ளஸ் எக்ஸ்போர்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த Q3ல் இந்த 3 தான் காரணம். சரி, ப்ரைவேட் கன்சம்ஷன் 6.9%. இந்த 6.2% Q3 ஜிடிபி அப்படிங்கிறது இந்த காம்பினேஷன் ஆஃப் இது மேஜரான இந்த 3 இம்பார்ட்டன்ட் அம்சங்கள்னால தான் இந்த 6.2% வந்திருக்கு. இதில் இந்த 3 அம்சங்களும் எந்த மாதிரி growth ரேட்டை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ப்ரைவேட் கன்சம்ஷன் growth 6.9% இருந்திருக்கு சரிங்களா. எதனால் அப்படின்னா நம்ம ரூரல் டிமாண்டு, அவங்க இந்த நார்த் சைட்லாம் இந்த காரிஃப், அதுக்கப்புறம் ரபி இந்த மாதிரி அந்த அவங்களுடைய பயிரிடுதல் பேருங்க இது சரிங்களா. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரூரல் டிமாண்ட் அக்ரிகல்ச்சர் மூலமாக நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்மளுடைய கன்சம்ஷன் க்ரோ ஆகும். ஏன்னா அவங்களுக்கு நல்ல விளைச்சல் இருக்குது, மகசூல் இருக்குன்னா அந்த காசை கொண்டு போய் கன்சியூம் பண்ணுவாங்க. உதாரணமாக ஹீரோ மோட்டார் அந்த வெஹிக்கிள் பைக்கெல்லாம் நல்லா சேல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த வருஷம் அந்த மாதிரி நடக்கலை. புரியுதுங்களா? ஆனால் அவங்க காசை கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ப்ரைவேட் கன்சம்ஷன் நமக்கு காட்டுது. ப்ளஸ் கவர்மெண்ட்டும் நிறையா கன்சியூம் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் நமக்கு எக்ஸ்போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு Q3ல் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த எக்ஸ்போர்ட் எல்லாம் இந்த ட்ரம்ப் டாரிஃப் எஃபெக்ட்னால ஃப்யூச்சரில் அடிபடலாம் சரிங்களா. அந்த ஒரு சின்ன பாயிண்ட்டை சொல்லிவிட்டு நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா Q3ல் 6.2%ங்கிறது நல்ல நம்பர் தான். இதில் அடுத்த குவார்ட்டர் அப்படின்னு பேசும்பொழுது Q4க்கு இவங்க என்ன மாதிரி ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது Q4ம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுவும் எப்படின்னா 7.6% இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 5.6 Q2ல், 6.2 Q3ல், Q4 இப்போ தான் முடிய போகுது. இதில்
7.6% வந்து இருக்கலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா இந்த மகா கும்பமேளா நடத்துனாங்கல்ல, அதனால் ஏகப்பட்ட பீப்புள் வந்து ட்ராவல் பண்ணாங்க, கன்சியூம் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் வந்து நம்ம நாட்டில் வந்து திருப்பி வந்து ரிவைவ் ஆயிடுச்சு. அந்த எலெக்ஷன் டைமில் ஸ்டேட் எலெக்ஷன்லாம் நடந்துச்சுல, அந்த டைமில் வந்து கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணும். அந்த செலவு வந்து அவங்க பாஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, திருப்பி ரிவைவ் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ அதனால் இந்த வருஷத்தில் அடுத்த குவார்ட்டரும் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுதுங்க. இதெல்லாம் தான் வந்து குயிக் நியூஸு. நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், தருணம் இது. ஜிடிபி வந்து 5.6% தான் Q2ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னது, இப்போ அடுத்த குவார்ட்டருக்கு 6.2% அப்படின்னு வந்துருச்சு. அதுக்கு அடுத்த குவார்ட்டருக்கு 7.6%. இப்போ கரண்ட்டாக இருக்கிற குவார்ட்டருக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 7 மார்ச் 2025. இதை Q4 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த Q4மே 31 மார்ச் 2026 தான் முடியும். இந்த குவார்ட்டர்லையுமே உங்களுக்கு 7.6% வந்து growth இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கும்பமேளா மற்றும் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னால. சரி, இந்த குவார்ட்டரில் கும்பமேளா அப்படிங்கிறது ஒன் டைம் ஈவெண்ட் தானப்பா, அது எப்படி அடுத்த குவார்ட்டருக்கும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், அடுத்த வருஷத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நீங்கள் கேட்குறீங்களா உண்மையிலேயே? சரி, நான் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். அடுத்த வருஷம் வந்து இதே மாதிரி 6.5 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படிங்கிறத முன்னாடி வந்து அட்வான்ஸ் எஸ்டிமேட்டாக வந்து நம்மள்ட்ட சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அவங்க அதே சமயத்தில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டினுடைய அந்த டேக்ஸ் கட்டு 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கட்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து எக்கானமியில் வந்து growth-ஐ கொடுக்கும். ஒன்று. ரெண்டாவது, ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ரேட் கட் பண்ணும் பொழுது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறையும். அதனால் வந்து லோன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாகவே கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எக்கானமியில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். ப்ளஸ் ரேட் கட்டை எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருந்தால் தான் பண்ணுவாங்க. ஆஸ் பர் த ஆர்பிஐ ரிப்போர்ட், இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்பவே நம்மளுடைய அந்த கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து அந்த சார்ட் பேட்டர்ன் காட்டுது. குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அடுத்த வருஷம் வந்து இந்த டிக்ளைனிங் இன்ஃப்ளேஷனால் ரேட் கட்டு கண்டிப்பாக இருக்கும். ப்ளஸ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணால் 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட். அதுவும் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு வந்து எக்கானமியில் பூஸ்ட்டை கொடுக்கும். ப்ளஸ் கவர்மெண்ட்டும் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவாங்க. அதனால் வந்து தொடர்ந்து நமக்கு அடுத்த வருஷம் மார்க்கெட் வந்து மோசமாக இருக்காது, ஓரளவு பெட்டராக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து எக்கானமி சொல்கிற விஷயம். இப்போ எக்கானமி பெட்டராக தான் இருக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டும் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சன உண்மை. ஆனால் இதில் நமக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து என்னென்னா, யூஎஸில் போடப்படுகின்ற டேரிஃபு, அந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இப்போ நமக்கு கன்சர்னாக இருக்குது. 6.5% வந்து அடுத்த வருஷம் க்ரோ ஆகுது அப்படிங்கிறதுக்காக ஸ்டாக் மார்க்கெட் நீங்கள் பழைய வருஷங்களில், அதாவது கொரோனாவுக்கு அப்புறம் இருந்த 4 வருஷத்தில் கிடைச்ச 20% சிஆர்ஜிஆர்லாம் எதிர்பார்க்காதீங்க. 10%, 8 to 12%க்குள்ள ரிட்டர்ன் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த மாதிரி எக்கானமிக் க்ரோத்துக்கு. 6.5% அப்படின்னா வந்து உங்களுக்கு 8 to 12% வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது நிஃப்டி 50ல். சரிங்களா? ஆனால் எப்போ இருந்து, இப்போ இருக்கிற கரண்ட் லெவலில் இருந்து அடுத்த வருஷம் டிசம்பர் 2026க்குள்ளே, சரிங்களா, அதுதான் வந்து உங்களுக்கு ரிட்டர்னாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம் க்ரோத்துன்னு இருக்குல்ல, 2027க்கான க்ரோத்துன்னு இருக்குல்ல, அந்த க்ரோத் வந்து இன்னும் வந்து அதிகமாக ஆகுது அப்படிங்கிற அந்த அட்வான்ஸ் எஸ்டிமேட்டு அல்லது அந்த ப்ரெடிக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா இந்த மார்க்கெட் வந்து செகண்ட் ஹாஃப்லேயே பயங்கரமாக ஏற ஆரம்பிச்சிடும். அடுத்த வருஷம் செகண்ட் ஹாஃப்லேயே. புரியுதுங்களா? அதுதான் அடுத்த வருஷம் செகண்ட் ஹாஃப்னா, ஐ மீன் இந்த வருஷம் செகண்ட் ஹாஃப் அல்லது அடுத்த வருஷம் 2026 ஜனவரியில் அந்த மாதிரி வந்து ஏற ஆரம்பிச்சிரும். ஏன்னா வந்து மார்க்கெட்டுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே பின்னாடி வர்றதுக்கான பலனை கொடுத்துரும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். சரி, இந்தியன் எக்கானமி மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, அதுவும் ரொம்ப நல்ல பாசிட்டிவ் மாற்றமாக இருக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிட்டு இந்த இந்தியன் எக்கானமியோடைய சாப்டர் நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போது பிஜி இன்வைட்டை பற்றி பேசலாம். பிஜி இன்வைட் என்ன மாதிரி அசட் கிளாஸ் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நான் நம்புகிறேன். பிஜி இன்வைட் இஸ் நாட் அ ஸ்டாக். சரிங்களா? அது ஈக்விட்டி கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுற டிசிஎஸ் மாதிரி ஸ்டாக்கு கிடையாது. அது ஒரு ஹைப்ரிட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஹைப்ரிட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பிஜி இன்வைட்டினுடைய யூனிட் ப்ரைஸ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்பொழுது, ஐ மீன் அந்த பிஜி இன்வைட் பவர் கிரிட் ட்ரஸ்ட்டு வந்து ஃபார்ம் பண்ணி அவங்க ஐபிஓ ரிலீஸ் பண்ணும்பொழுது 100 ரூபா தான் யூனிட் ப்ரைஸ் அப்படின்னு வச்சுருந்தாங்க. 100 ரூபா தான் வந்து அதனுடைய
அடக்க விலை, அதனுடைய ஐபிஓ ப்ரைஸு. இப்போது ஸ்டாக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, ₹100 10,000 கூட போகலாம், அந்த கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா. ஆனால் பிஜி இன்வைட் அப்படி கிடையாது, அப்படியான ஸ்டாக்கு கிடையாது. இதனுடைய விலை ₹100 200 போயிருமா, அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கவே கூடாது, அந்த மாதிரி போகவே போகாது. காரணம் வந்து என்னென்னா, பிஜி இன்வைட் அப்படிங்கிறது நம்ம ஊரில் வயக்காட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஸ்டீல் டவர் வச்சு அதில் லைன் போகும், கரண்ட்டுக்கு வயர், சரிங்களா, அந்த பெரிய பெரிய லைன் போகும். அந்த மாதிரி அசட்ஸ் ஒரு 5 ப்ராஜெக்ட்டுக்குரிய அசட்டை வந்து இந்த பிஜி இன்வைட்டாக வந்து உள்ளடக்கி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பேசிக்காக என்னென்னா, இந்த மாதிரி ஒரு அசட்னா என்னென்னு புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நீங்கள் போய் ஒரு வீடு வாங்குறீங்க, சரியா, அதுதான் உங்களுடைய அசட்டு. அதே மாதிரி இந்த பவர் கிரிட் அப்படிங்கிற கம்பெனி வந்து வீடை வந்து கட்டியிருக்கிறாங்க, காசு போட்டு மெட்டீரியல் போட்டு கடன் வாங்கி வீடு கட்டியிருக்கிறாங்க. என்ன வீடு அப்படின்னா, இந்த மாதிரி லைன்ஸு கரண்ட்டை பாஸ் பண்ணுற மின்சாரத்தை வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிற இந்த அசட்டை வந்து பில்டு பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஸ்டீல் டவர் மாதிரி பில்டு பண்ணி லைன் போட்டுருக்குறாங்க. இந்த அசட்டுக்கு வந்து அவங்க ஏகப்பட்ட காசு வந்து செலவு பண்ணியிருப்பாங்க, சரியா. அந்த காசை தான் வந்து யூனிட்டாக வந்து பிரித்து பிஜி இன்வைட் மூலமாக அந்த காசை வந்து நம்மள்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு நமக்கு வந்து அந்த அசட்டை கொடுத்துட்டாங்க. 5 அசட் அது மாதிரி ப்ராஜெக்டில், சரிங்களா. எல்லா அசட்டுமே வந்து பெரிய பெரிய அசட் கிடையாது. 5 வீடுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீடு வந்து ரொம்ப பெரிய வீடு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 980 ஸ்கொயர் கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு அசட்டு. இந்த மாதிரி 5 அசட்டு வந்து இருக்குது. 5 அசட்டுமே இந்த அளவு சைஸ் இருக்காது. ஒரு வீடு பெரிய வீடு, ஒரு வீடு குட்டி வீடு, அப்படி வச்சுக்கோங்க. ஒரு 5 அசட் இருக்குது. இந்த 5 அசட்டுக்கும் வந்து வாடகை வருது. எப்படி வருது அப்படின்னா, யாரெல்லாம் வந்து மின்சாரத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அப்போ இந்த 5 அசட்டில் இருந்து இந்த அசட் வழியாக போகும் பொழுது இந்த பிஜி இன்வைட்டுக்கு ஒரு கமிஷன் வந்து ஒரு போர்ஷனாக கிடைக்கும், சரியா. இந்த அசட் இல்லாட்டி ஒரு சில ஸ்டேட்டுக்கு வந்து கரண்ட்டே போகாது, மின்சாரமே இல்லாமல் போயிடும். ஸோ இந்த அசட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அசட்டு. இந்த அசட்டை வந்து அவ்வளோ சீக்கிரம் ஃபெயில் பண்ண விட மாட்டாங்க. அப்படி ஃபெயில் ஆச்சு அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு மின்சாரம் இருக்காது, அங்கே வந்து புரட்சி ஏற்படும். ஸோ கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து இந்த அசட்டை வந்து கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணணும் பார்ப்பாங்க. இப்போ வந்து இது பிஜி இன்வைட்டினுடைய ட்ரஸ்ட்டுக்கு கீழே வந்துருச்சு. இவ்வளோ ஆத்துறியடா, என்னடா சொல்ல வர்ற, இது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிற முதலீட்டாளராக இருந்தால் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையோடு கேட்கவும். ஸோ த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, இது ஸ்டாக் மாதிரி அசட் கிளாஸ் கிடையாது. உங்களுக்கு ₹100 ₹140 ஏன் போச்சு அப்படின்னா, கரோனா டைமில் எஃப்டியில் வெறும் 5% 6% தான் வட்டி, சரியா. எஃப்டியோடைய ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ஆர்பிஐ ரேட்டை வந்து ரொம்ப வரலாறு காலாத அளவுக்கு வந்து கீழே கொண்டு போய் வச்சிட்டாங்க. ஏன்னா மக்கள்லாம் கஷ்டப்படக்கூடாதுல்ல, ஏன்னா எமர்ஜென்சி, மெடிக்கல் எமர்ஜென்சி. அப்போது வட்டி எதுலேயுமே கிடைக்கல. காசு வச்சுருக்கிறவனுக்கு எஃப்டியில் போட்டால் வேஸ்ட்டு. வட்டியே 4% 5% கொடுத்தா யார் எஃப்டியில் போடுவாங்க? ஸோ அந்த சமயத்தில் தான் இந்த வரப்பிரசாதமாக பிஜி இன்வைட் வந்துச்சு. பிஜி இன்வைட்டில் எல்லாரும் கொண்டு போய் காசு போட்டாங்க. ஏன்னா டிவிடெண்ட் இன்கமே வந்து உங்களுக்கு 3 3 3 3, சரியா, 4 3 ₹12 வந்து டிவிடெண்ட் கொடுத்தாங்க. ₹100 ₹12 அப்படிங்கிறது 12% வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் இன்கம். அதனால் 4% 5% எஃப்டி கிடைக்கிற இடத்துல எனக்கு 12% கிடைக்குதுன்னு எல்லாரும் ஓடி போய் வாங்கினாங்க. ஓடி போய் வாங்கும் பொழுது டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. டிமாண்ட் அதிகமாகும் பொழுது அதனுடைய டிவிடெண்ட் ஈல்டும் கம்மியாகும். மீனிங் ₹100ங்கிறது ₹110 ₹120 ₹130 அப்படி போயிடுச்சு. அப்போ ₹130 வாங்கினவருக்கு வந்து ₹12 அப்படிங்கிறது வந்து 9% ரிட்டர்னாக இருக்கும், புரியுதுங்களா. ஆனால் அவருக்கு 9% ஓகே தான், 8% கூட ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கினவங்களாம் இருக்காங்க. ஏன்னா வந்து அப்போ மார்க்கெட் ரேட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி, புரியுதுங்களா. அதனால் பிஜி இன்வைட்டுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாகி அதனுடைய விலையை வந்து மேலே கொண்டு போயிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட்லாம் வந்து நார்மல்ஸுக்கு வந்துருச்சு. ஸ்டாக் மார்க்கெட் நல்ல ரிட்டர்ன் தருது. எஃப்டியோடைய ரேட்டு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஆர்பிஐ வந்து மறுபடியும் வந்து ஏற்றிட்டாங்க. ஈஸியாக வந்து வெளியில் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லேயே 9.5% வந்து உங்களுக்கு வட்டி கிடைக்கிது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிஜி இன்வைட் மேலே உள்ள டிமாண்டு வந்து குறைஞ்சிருச்சு. ஒன்று, இது ஒரு ரீசன். ரெண்டாவது வந்து பிஜி இன்வைட் வந்து அதாவது வந்து என்னென்னா, அவங்க புதுசாக வந்து அசட்ஸை வந்து அக்வயர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டை எதிர்பார்த்துச்சு. அவங்களால வந்து புதுசாக வந்து அசட்டை வந்து அக்வயர் பண்ண முடியல. அவங்க வந்து எப்படின்னா ஒரு கவர்மெண்ட் கம்பெனி மாதிரி ரொம்ப ஸ்லோவாக தான் இயங்குவாங்க. ஒன்று, சரியா. இந்த மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனை இந்த பிஜி இன்வைட் ட்ரஸ்ட்டு வந்து பூர்த்தி செய்யலை. அப்படிங்கிறதுனால இந்த பிஜி இன்வைட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து பெரிய பெரிய முதலீட்டாளர்கிட்ட இருந்து போயிடுச்சு. அதனால் இந்த பிஜி இன்வைட்டினுடைய டிமாண்ட் வந்து குறையுது, புரியுதுங்களா. நிறையா பேர் பிஜி இன்வைட்டில் ரொம்ப வருஷமாக வந்து 130 140க்கெலாம் வாங்கிட்டு இப்போ ₹76 ₹76, ஆமாம் ₹77 கிட்ட போகிறதுனால ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி விற்றுட்டு போகிறாங்க. அதனால் பிஜி இன்வைட்டில் டிமாண்டே இல்லை.
சப்ளை தான் நிறையா இருக்குது. அதனால் வந்து ப்ரைஸு கீழே உழுகுது. சரி, நான் பிஜியின் வீட்டை எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு புது வீட்டை வாங்கியிருக்கிறேன். சரிங்களா? அந்த புது வீட்டை ஓரளவு பல்காக காசு போட்டு வாங்கியிருக்கிறேன். கொஞ்சம் வந்து லோன் எடுத்து வாங்கியிருக்கிறேன். இப்போ எனக்கு வந்து அந்த வீட்டில் இருந்து வாடகை வருது. சூப்பர் இல்லையா? ஏன்னா வந்து எனக்கு போதும். அந்த வீட்டிலேருந்து வர்ற வாடகை போதும். அந்த வீடு வந்து ஃப்ளாட்டு. அதாவது என்னென்னா, ஒரு சிட்டியில் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்டினுடைய விலை வந்து பெருசாக ஏறிடாது. புரியுதுங்களா? ஏறினா எவ்வளோ ஏறப்போகுது? ஒரு 60 லட்சத்துக்கு வந்து 2014 வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து எவ்வளோ போகும்? ஒரு 80 லட்ச ரூபா போகுமா? அவ்வளோதான் போகும் ஃப்ளாட்டு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரிலாம் போகாது. 80 லட்சம் போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரி, இப்போது என்ன ஆயிடுச்சு? 60 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்கின விலை மார்க்கெட் ரேட்டில் வந்து 40 லட்சம் ஆகிப்போச்சு. ஆனால் நீங்கள் 40 லட்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ளாட் வாங்கியிருக்கீங்க, அது இப்போ 40 லட்சம் தான் போகுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து கேர் பண்ணுவீங்களா? கேர் பண்ண மாட்டீங்க தானே? அதே மாதிரி தான் பிஜியின் வீட்டுக்கும் இப்போ வந்து விலை கீழே போயிருக்கு. ஆனால் உங்களுக்கு 60 லட்ச ரூபாய்க்கு வாங்கின ஃப்ளாட்டு 40 லட்ச ரூபாய்க்கு வந்தாலும் இந்த 20 லட்ச ரூபாய் அப்படிங்கிறது அந்த வீட்டில் இருந்து வாடகையாகவே வந்துருச்சு. உங்களுக்கு டிவிடெண்டாகவே பிஜியின் வீட்டில் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் வந்து மேட்ரு. இது வரைக்கும் வந்து அவங்க டிவிடெண்ட் இன்கம்மை குறைச்சாங்களா? குறைக்கவே இல்லை. 43 டைம் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் ₹4.50, 2 குவார்ட்டருக்கு சேர்த்து ₹4.50 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ₹3 கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே வந்துட்டுருக்குறாங்க. அவங்களுடைய ப்ராஃபிட், அதாவது என்னென்னா, இந்த அசட்லேருந்து வர்ற அந்த காசு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறையுது, டிப் ஆகுது, அதுவும் இருக்குது. சரியா? இப்போது இந்த மாதிரி அசட்டை வந்து நான் ஸ்டாக் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நினச்சி வாங்கக்கூடாது. புது வீடு வாங்கியிருக்கிறேன், அதுலேருந்து ஒரு வாடகை இன்கம் எனக்கு ரெகுலராக வரணும், வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு 5 வருஷம் கழித்து 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கி வச்சுருக்கிற புது வீட்டுக்கு நிறையா மெயின்டெனன்ஸ் செலவு வந்து பண்ண ஆரம்பிப்போம். ப்ளஸ் அந்த பழைய வீட்டுக்கு வந்து வாடகை அப்போ கட்டுற புதுசாக வீட்டுக்கு கிடைக்கிற வாடகை அளவு கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ அதே கான்செப்ட் தான் வந்து பிஜியின் வீட்டுக்கும் நம்ம அப்ளை பண்ணணும். இது ஒரு அசட்டு. அந்த அசட்லேருந்து ஒரு வாடகை நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வாடகை வந்து 12% இருக்குது. கொஞ்சம் பழசாக மேபி வந்து நமக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு வந்து அதிகமாகும். வாடகை கொஞ்சம் குறையலாம், அதாவது டிவிடெண்ட் குறையலாம். குறைஞ்சாலும் ஓகே தான். 12% நான் ₹100 வாங்கியிருக்கேன். 12% வந்து கிடச்சிட்டு இருந்தது. இப்போ 8% கிடைக்குது. 12% வந்து நான் 4-5 வருஷத்துக்கு வாங்கிட்டேன். 5 வருஷத்துக்கு எனக்கு 12% கிடச்சிருச்சு. அடுத்த 5 வருஷத்துக்கு 10% கிடைக்கிது அப்படின்னாலும் எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான் இந்த இன்விட் மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை கன்சிடர் பண்ணணும். இது ஸ்டாக்கு கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ப்ரைஸு டிவிடெண்ட் இன்கமும் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குறீங்கல்ல, அந்த மாதிரி நடக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாதுங்க. அதை வந்து நீங்கள் புரிதலோட இந்த விசுவலைசேஷனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து இந்த மாதிரி முதலீடுகளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ஆத்திட்டேன்னு நினைக்கிறேன், பட் சிம்பிளாகவே சொல்லியிருக்கலாம். பட் இருந்தாலும் வந்து ஓகே. பிஜி இன்வெஸ்டினுடைய சைட்டை போய் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவாக 26% ஆஃப் த அசட் பவர் கிரிட் இருந்ததை இவங்க வந்து வாங்கிட்டாங்க ட்ரஸ்ட்டுக்குள்ளே, விச் இஸ் அ பாசிட்டிவ் நியூஸு. அவங்கக்கிட்ட கடன் வந்து இருக்குது, ஆனால் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ கம்மியாக தான் இருக்குது. 500 கோடி கிட்ட கடன் இருக்குது. இவங்களுடைய மொத்த அசட்டே வந்து 8000 கோடி. இவங்களுடைய கலெக்ஷன் எஃபிஷியன்சியும் மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் வந்து என்ன மாதிரி வேணாலும் போகலாம். கலெக்ஷன் எஃபிஷியன்சினா சப்போஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து காசு கம்மியாக தரலாம், அல்லது இவங்களால் வந்து ரேட்டை வந்து இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹைக் பண்ண முடியாமல் போகலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இவங்ககிட்ட காசை வந்து திருப்பி வந்து கொடுக்கறதுக்கு இழுத்தடிக்கலாம். ப்ளஸ் வந்து இதனுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து அதிகமாகலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து பிஜி இன்வெட்டில் இருக்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. இந்த 26% அசட் வந்து பிஜி இன்வெட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய குவார்ட்டர்லி அந்த கலெக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் டிப் ஆகுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. ஆனால் டிவிடெண்ட் இன்கம் வந்து இது வரைக்கும் குறைக்கப்படவில்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் குறையலாம், கண்டிப்பாக குறையலாம் அப்படிங்கிறதையும் உணர்ந்துக்கோங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் வாங்குகிற விலையிலேருந்து உங்களுக்கு எஃப்டியை விட 1% 2% வந்து கண்டிப்பாக வந்து டிவிடெண்ட் இன்கம் அதிகமாக தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நான் நினைக்கிறேன். சரியா? பர்சனலாக அப்படி தான் நினச்சி நான் முதலீடு பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி புரிதலோட பிஜி இன்வெட்டில் நீங்கள் வந்து முதலீடு பண்ணலாம். நான் போய் அவங்க சைட்லேயே வந்து பார்த்துட்டேன். இன்னும் கிறிஸ்டல் AAA ரேட்டிங் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. ட்ரஸ்ட்டு வந்து எப்பொழுதும் போல் யூஸ்வலாக தான் நடந்துகிட்டு இருக்குது. நான் சொன்ன ப்ராப்ளம்ஸ் இது வரைக்கும் வந்து நடக்கவே ஆரம்பிக்கலை. இது வரைக்கும் எல்லாமே வந்து கரெக்டாக தான் கலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. டிவிடெண்ட் வந்து ₹3 தான் கொடுத்துட்ருக்குறாங்க. ₹76 அப்படி தான் இருக்குது. ஸோ எனக்கு இன்னமும் பிஜி இன்வெட்டில் கன்விக்ஷன் இருக்குது. நான் பெரிய போர்ஷன் பிஜி இன்வெட்டில் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். மற்ற மார்க்கெட்டில் எல்லாரும் நெகட்டிவாக பேசுகிறாங்க. நீங்கள் அது பிரகாரம் போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு போய்க்குங்க. நோ ப்ராப்ளம் அட்டால். நீங்கள் விற்றுக்கிறதுனா விற்றுக்கங்க, அதில் எக்ஸ்போஷர் எடுக்காமல் இருங்க. நோ ப்ராப்ளம் அட்டால். ஆனால் நீங்கள்
புரிஞ்சுக்க வேண்டிய உண்மையான விஷயம், இது ஸ்லோவான ஸ்டெடியான இன்கம்மை தரக்கூடிய எந்தவித பெரிய அப்ரிசியேஷனும் இல்லாத ஒரு அசட் கிளாஸு. இதில் வந்து யார் முதலீடு பண்ணணும் அப்படின்னா, ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு வர்ற வருமானத்தை வச்சு என் வாழ்க்கையை ஓட்டுறேன்ப்பா அப்படின்னு ரெகுலராக வந்து ஓரளவு இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிற நபர்களுக்கான ஒரு முதலீட்டு வாய்ப்பு. இந்த முதலீட்டிலேருந்து வர்ற வருமானம் ரெண்டல் இன்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும், மெயின்டெனன்ஸும் இருக்கும் அப்படிங்கிறதையும் உணர்ந்து கொண்டு முதலீடு செய்யுங்கள் என்று சொல்லி பிஜி இன்வைட்டை பற்றி நான் இன்னமும் பாசிட்டிவாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் பிஜி இன்வைட்டோடைய டாப்பிக்கை. சரி, போனஸ் டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்பு. இப்போது மக்கள் எல்லாருமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸினுடைய மிகப்பெரிய ப்ராப்ளம் 2. ஒன்று என்ன அப்படின்னா, கம்பெனிகள் எந்த ஸ்டாக்கை வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள், பல வருஷத்தில் வந்து அந்த இபிஎஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் தெரியுங்களா? இப்போ 50 ரூபா இருக்குன்னா 50 ரூபா, 45 ரூபா, 43 ரூபா, 36 ரூபா, திருப்பி 48 ரூபா, இந்த மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு வந்து இபிஎஸ்ங்கிறது ரேஞ்ச் பவுண்டாகவே இருந்திருக்கும். சரியா? ஒரு நல்ல கம்பெனியாக இருக்கிற பட்சத்தில் இந்த சமயத்தில் அந்த கம்பெனியோடைய ஸ்டாக் விலை பார்த்தீங்கன்னா எந்தவித க்ரோத்தும் இல்லாததுனால முன்னாடி ஒரு பீக்கை தொட்டிருக்கும், அங்கேருந்து உடஞ்சி கீழே கன்சாலிடேட் ஆகி பல வருஷத்துக்கு அதே மாதிரி நெகட்டிவ் டர்ன்லேயே வந்திருக்கும், நெகட்டிவாகவே வந்திருக்கும், அல்லது ஒரு இடத்துல வந்து பல வருஷங்களுக்கு கன்சாலிடேட் ஆகிட்டே இருந்திருக்கும். சரிங்களா? இப்போது நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் இந்த சமயத்தில் வந்து பயம் ஜாஸ்தியாக இருக்கும், அந்த நேரத்தில் போய் முதலீடு பண்ண மாட்டோம். கரெக்டுங்களா? ஆனால் கொரோனா மாதிரி டைமில் ஆர்பிஐ ரேட் கட் பண்ணி ஏகப்பட்ட பணத்தை பிரிண்ட் பண்ணி மார்க்கெட்டுக்குள்ளே ஏகப்பட்ட லிக்விடிட்டி உள்ளே வந்து மார்க்கெட்டு சடன்னு ஏற ஆரம்பிச்சிருச்சு. எக்கானமியும் வந்து கொரோனாலேருந்து ரெக்கவர் ஆகும்பொழுது அந்த பென்டப் டிமாண்டு அப்படிங்கிறதுனால பயங்கரமாக வந்து எக்கானமியில் வந்து எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு, அதாவது என்னென்னா ஒரு வருஷமாக உங்களை அடைச்சி வச்சுட்டாங்க, 2வது வருஷத்தில் அந்த ஒரு வருஷத்துக்கு செய்கிற செலவையும் சேர்த்து 2வது வருஷத்தில் நீங்கள் சேர்த்து செய்கிறீங்க, டபுள் பொனான்ஸா மாதிரி. அந்த சமயத்தில் எக்கானமி வந்து பயங்கர ஸ்டெராய்டு கொடுத்த மாதிரி க்ரோ ஆகுது. சரிங்களா? அந்த சமயத்தில் வந்து எல்லா கம்பெனிகளுக்கும் இபிஎஸ் வந்து 50லேருந்து 150 அப்படி போகுது. சரியா? இப்போது 150 போகிறதுனால அந்த 50 ரூபா இபிஎஸ்ல இருந்த ஸ்டாக்கினுடைய விலை 50 to 150 ரூபாய் இபிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது growth ரொம்ப அபரிமிதமான growth. ஸ்டாக் ப்ரைஸை வந்து பயங்கரமாக கொண்டு போய் வச்சிடறாங்க. அடுத்த வருஷமும் பார்த்தா அது வந்து அதே 150 மெயின்டைன் பண்ணுது, அல்லது அதை விட அதிகமாக growth கொடுக்குது. அப்போ மார்க்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது, ஐயோ எக்கானமியில் ஏதோ மிகப்பெரிய ஸ்டெராய்டு இருக்குடா, இன்னும் பயங்கரமாக க்ரோ ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இஷ்டத்துக்கு அந்த ஸ்டாக்கினுடைய விலையை வந்து மேலே ஏற்றி கொண்டு போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த சமயத்துலலாம் இந்த கடந்த 4 வருஷத்தில் ஏகப்பட்ட காசை உள்ளே கொட்டி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம், விலை அதிகமான ப்ரைஸில் வாங்கினாலும் மார்க்கெட் வந்து அதே விலையிலே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்துச்சு அந்த ஸ்டாக்கை. அதனால் உங்களுக்கு வந்து எந்தவித கவலையும் வரலை, பயமும் வரல. ஆனால் இப்போ கரண்ட்டாக ஒரு 15% கீழே உடஞ்சிருச்சு. அதனால் என்ன ஆயிருக்கு, 100 ரூபாய் இருந்த ஸ்டாக்கினுடைய விலை 1500 ரூபா போயிட்டு இப்போ வந்து 1200 ரூபாய் இருக்குது. நீங்கள் இப்போவும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, 1500 ரூபாயிலிருந்து 1200 ரூபா வந்துருச்சு, 300 ரூபாய் கீழே குறைஞ்சிருச்சு, இப்போ நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த இடத்துல தான் வந்து நம்ம தப்பு பண்ணுறோம். ஸோ இந்த தப்பை பண்ணாதீங்க. நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்க வேண்டிய விஷயம், இந்த 6 வருஷமாக இபிஎஸ் கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சுல்ல, அந்த சமயத்தில் தான் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்துருக்கணும். இப்போ ரிஸ்க் எடுக்கிற தருணம் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஹேர்டில், அதாவது செம்மறியாட்டு கூட்டத்தில் ஒரு ஆடாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. இப்போது 1200 ரூபாய்க்கு நான் வாங்கணும்னு நினச்சேன், நீ ஆனால் வாங்க வேணான்னு சொல்ல இந்த மாதிரி நெகட்டிவாக பேசினேன், அதனால் வந்து அந்த ஸ்டாக்கை விட்டுட்டாங்க பாரு மேலே போயிடுச்சு, இந்த மாதிரி பேசுகிற கேட்டகரியெல்லாம் தயவு செஞ்சு வந்து நீங்கள் புரிதல் இல்லாமல் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது வந்து விலை கிடையாது, விலை 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க 150 ரூபாய்க்கு போகுது அப்படிங்கிற விஷயம் கிடையாது. ஒரு கம்பெனினா ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸுக்கு க்ரோத் இருக்கணும், அதனுடைய ஃபண்டமெண்டல் கடன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அனலைஸ் பண்ணி எடுக்கப்பட வேண்டிய ஒரு முடிவு அப்படிங்கிறதையும் உணர்ந்துக்கோங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறது தான். உங்களுக்கு அதே மாதிரி இபிஎஸ் வந்து 4-5 வருஷத்துக்கு வந்து ஸ்டேபிளாக கிடைக்கிற மாதிரி வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து அமையும். சரியா? நீங்கள் இந்த 1200 ரூபாய்க்கு வாங்குகிற ஸ்டாக்கு ஒரு நிஃப்டி 50ல் உள்ள குவாலிட்டி ப்ளூ சிப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, எப்போ அதிக விலைக்கு கொடுத்து வாங்கினாலும் என்னைக்காவது ஒரு நாள் வந்து மீண்டு எழுந்திருப்பா அப்படின்னு நான் நம்பிக்கையோட பாசிட்டிவாக பேசலாம். ஆனால் நீங்கள் கொண்டு வர ஸ்டாக் எல்லாமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருக்குது, தெரியாத ப்ரொமோட்டர் தெரியாத ஒரு கம்பெனியாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து அந்த ஸ்டாக்கை பற்றி இந்த மாதிரி வார்னிங்கை தான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான ஒரு கொள்கையாகவே இருக்குது. ஏன்னா வந்து நான் அடிபட்டதுனால நீங்களும் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறத தான் நான் சொல்ல விரும்புகிறேன் நண்பர்களே. மற்றபடி இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கங்க.
ஏறின மார்க்கெட்டில் தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இறங்கி யாருமே வந்து விரும்பாத சமயத்தில் அந்த ஸ்டாக்கில் வந்து நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுனா ரிஸ்க் எடுங்க, கொஞ்சம் போர்ஷனை வந்து எடுங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. உங்களுக்கு புரியுதுங்களா? அதுக்காக வந்து நான் வந்து இன்னும் வந்து 6 வருஷம் 7 வருஷம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட் வந்து என்ன தான் மேலே இருந்தாலும் நான் சொல்கிற பேட்டர்னில் வந்து சில ஸ்டாக்ஸ் வந்து இன்னமும் போயிருக்கும். அப்போது நீங்கள் ஒவ்வொரு செக்டரையும் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு செக்டர்லேயும் உள்ள டாப் ஒரு 8 கம்பெனிகள் சரியா, அந்த கம்பெனியோட பேரெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கம்பெனியோடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேரு, கேஷ் ஃப்ளோ, நம்ம சொன்ன ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொன்றா வந்து தொடர்ந்து டெய்லி மானிட்டர் பண்ணிகிட்டே வரும்பொழுது உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கை நல்ல பாட்டமில் வந்து பிடிக்கலான்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க. அகைன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதே ரிஸ்க் எடுக்கிறது தான். நீங்கள் கம்மியான விலையில் ரிஸ்க் எடுத்தால் கம்மியான காசை தான் வந்து போடுறீங்க, ஆனால் அதிக ஸ்டாக்கை வாங்குறீங்க. உங்களுக்கு அந்த ஸ்டாக்கு கீழே திவாலாகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. இந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து கூடி வந்து நல்லாவே வருது. புரியுதுங்களா? அந்த சமயத்தில் வந்து முடிவெடுக்கிறத விட்டுட்டு பயந்து ஒதுங்கி நின்றுட்டு இப்போது மேலே போய் ஒரு கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் இப்போது சடனாக ஷார்ட் டேர்மில் இவ்வளோ குரோத் காட்டின கம்பெனி இதுக்கு மேலே குரோத் காட்டுமா அப்படின்னு வந்து ப்ராபபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கிற சமயத்தில், விலையும் ஜாஸ்தியாக இருக்கிற சமயத்தில் கம்மியான ஷேரை தான் வந்து அதிக விலை கொடுத்து வாங்க முடியும். அப்படிங்கிற ஒரு இடத்துல இன்னமும் வந்து உடஞ்சி கீழே போகிறதுக்கு தான் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. அப்படிங்கிற ஒரு இடத்துல நீங்கள் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. எல்லாருமே வந்து இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் பெரிய பெரிய முதலீட்டாளர்கள்லாம் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய இறையே வந்து நம்மளை மாதிரி வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான். ஸோ அவங்க வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டருக்கு ஈக்குவலாக நம்ம மாறணும் அப்படின்னா நம்மளுடைய காசை ரொம்ப ஃப்ரூகலாக கஞ்சத்தனமாக கூட இருக்கலாம். அந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு நல்ல பார்கெயினில் சீப்பாக வந்தால் தான் வாங்குவேன் அப்படின்னு இருக்கிற ஒரு வெறி பிடிச்ச ஒரு இன்வெஸ்டராக இருந்தால் மட்டும்தான் உங்கள் காசை வந்து நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல்டாக வந்து இது பண்ணுவீங்க. புரியுதுங்களா? உங்களுடைய நோக்கம் வந்து அடுத்தவன் 15% பண்ணிட்டான், இந்த 4 வருஷத்தில் நான் வந்து எந்தவித ரிட்டர்னுமே பார்க்கல, அந்த ஃபியர்லாம் கிடையாது. எனக்கு டெப்ட்லேயே 9% வருதுப்பா, ஐ எம் ஹாப்பி. ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல ஸ்டாக் என்ன நாலேஜை வளர்த்துக்கிறேன். ஐடிசி 250 ரூபாய்க்கு கிடைக்குதா? வெறும் 17 தானா? நல்ல ஸ்டாக்குப்பா, நான் வாங்கிக்கிறேன், ஒரு போர்ஷன் எடுத்துக்கிறேன். டிசிஎஸ்ஸா வெறும் 2500 ரூபாய்க்கு கிடைக்குதா? ரொம்ப நல்ல ஸ்டாக்குப்பா, நான் கொஞ்சம் போர்ஷன் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி நாலேஜை வளர்த்துக்கிட்டு தொடர்ந்து வந்து மார்க்கெட்டை வந்து நான் ரொம்ப கெடுபடியாக வந்து கண்ட்ரோல்டாக இந்த விலைக்கு வந்தால் தான் வாங்குவேன் அப்படின்னு இருந்து வாங்கிட்டு அந்த ஸ்டாக்கை விற்காமல் தொடர்ந்து இருக்கணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து இருந்தால் மட்டும்தான் ஓவர் த பீரியட் நீங்கள் லாங் டேர்மில் வந்து நல்ல வெல்த்தை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் விற்று வாங்குகிற இந்த 10 வருஷம் ஸ்ட்ராட்டஜியில் விற்கிற ஸ்டாக்கு நல்ல ஸ்டாக்காக இருக்கும், வாங்குகிற ஸ்டாக்கு குவாலிட்டி இல்லாத ஸ்டாக்காக இருக்கும், விற்கிற விலை வந்து சரியான விலையாக இருக்காது, வாங்குகிற விலை ரொம்ப சரியான விலையாகவே இருக்காது, அதுவும் குவாலிட்டிலெஸ் ஸ்டாக்கில். இந்த மாதிரி ட்ராப்பில் வந்து கண்ணா பின்னான்னு முதலீட்டு வாய்ப்பை வந்து நம்ம இழக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து எனக்கு நான் நினைக்கிற வேல்யூவேஷனில் வந்தால் மட்டும்தான் வாங்குவேன் அப்படின்னு வந்து உக்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே போட்ட காசை வந்து வெளியில் எடுக்காமல் வந்து இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க நம்ம விற்று வாங்குகிற ப்ராஃபிட்டை விட பல மடங்கு ப்ராஃபிட்டை லாங் டேர்மில் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு கோர் டிஃபென்சிவ் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி ஒன்று மட்டுமே போதும். நீங்கள் மிகப்பெரிய வெல்த்தை லாங் ரன்னில் க்ரியேட் பண்ணலாம். ஷார்ட் டேர்மில் விற்று வாங்குகிறேன், காசு போகுது, பயமாக இருக்குது அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா ஓகே, நீங்கள் வந்து கண்டிப்பாக வெல்த் க்ரியேட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா வந்து நம்ம தான் வந்து பலருக்கு வந்து இறை அப்படிங்கிறத வந்து மனதில் கொள்க. ஷார்ட் டேர்மில் வந்து இந்தியன் எக்கானமி வந்து ஓகே வீக்காக இருக்குது, ஷார்ட் டேர்மில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது, யூஎஸ் ட்ரம்ப் டேரிஃப் போடுறாரு, இது எல்லாமே வாலட்டாலிட்டியாக இருக்கா, பயமாக இருக்கா, இருக்குது. ஆனால் இதெல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ். லாங் டேர்மில் வந்து இது எல்லாமே மாறும். உலகத்தில் எல்லாரும் சண்டை போட போனாங்க, அது நெகட்டிவ் டர்னு. இப்போ வந்து எல்லாரும் வந்து மாறுது. ப்ளஸ் டீக்ளோபலைசேஷன்லேருந்து மறுபடியும் குளோபலைசேஷனுக்கு உலகம் நோக்கி போய் தான் ஆகணும். எல்லாரும் வந்து பார்த்துட்டாங்க உலகங்கிறது எப்படி இருக்குது, எந்த மாதிரி எக்கானமிங்கிறத பார்த்துட்டாங்க. இனிமேலும் வந்து 1990s இருந்த அந்த இந்தியன் எக்கானமிக்கு வந்து நம்ம திரும்பி போகணும். நம்ம நாட்டுக்குள்ளே உற்பத்தி செய்கிறத நம்ம நாட்டுக்குள்ளே மட்டும்தான் வந்து விற்கணும், எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது. நம்ம நாட்டுக்கு வந்து வெளிநாட்டினர் யாரும் உள்ளே வரக்கூடாது, அவங்க முதலீடு பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் இந்த வட சென்னை படத்தில் பார்த்துக்கிங்களா? இந்த ஊக்கடிச்சு கொண்டு வருவாங்கல்ல பைனாக்குலர், அந்த மாதிரிலாம் வந்து ஒரு காலத்தில் இருந்துச்சு.
சரியா? அந்த மாதிரி எக்கானமிக்கெல்லாம் இப்போ போனால் நாட்டில் புரட்சி தான் வந்துடும். ஸோ உலகமே வந்து குளோபலைஸ்ட் ஆயிருச்சு. ஸோ இனிமேலும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கும். இப்போ வந்து ஷார்ட் டேர்மில் நெகட்டிவ் டர்ன் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டிசிப்ளின்டாக நல்ல ஸ்டாக்ஸை வந்து வாங்குங்க. அதுதான் வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அடிஷ்னலாக ஒரு போனஸ் டிப்பு, நான் ஆல்ரெடி 2 போனஸ் டிப் கொடுத்துட்டேன். இன்னொரு போனஸ் டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் வாங்க போகிற ஸ்டாக்கினுடைய ஃபேர் ப்ரைஸ், அந்த விலை வந்து சரியான விலை தானா அப்படின்னு சொல்கிற மாதிரி சில சைட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் சரி, ஓகே, அதை வந்து நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறேன். அந்த சைட் வந்து என்ன அப்படின்னா, morningstar.in இந்த சைட்டில் போனீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹீரோ மோட்டார் கார்ப் அப்படின்னு போட்டிங்கன்னா, அந்த சைட்டினுடைய டாப் லெஃப்ட்டு, சரிங்களா, அங்கே வந்து ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதில் ஹீரோ மோட்டார் கார்ப்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து என்எஸ்சி பிஎஸ்சின்னு காட்டும். நீங்கள் என்எஸ்சியை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டாக்கினுடைய கரண்ட் விலை எவ்வளவு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டும். இப்போ ஹீரோ மோட்டார் கார்ப்புக்கு 19% வந்து டிஸ்கவுண்டட் விலையில் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும். ஸோ ஃபேர் ப்ரைஸ் அப்படிங்கிறது அந்த பங்குக்கு சரியான விலை அப்படிங்கிறது 19% அதிகம் அப்படின்னு வந்து அந்த சைட்டு சொல்லுது. ஸோ இதை வந்து ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருவர் லைவ் சாட்டில் வந்து ப்ளூ டாட் பற்றி கேட்டிருந்தார், ப்ளூ டாட் எக்ஸ்பிரஸை பற்றி கேட்டிருந்தார். அதனுடைய விலை 6000 ரூபாய் இருக்குது. இப்போது அந்த 6000 ரூபாயை நான் வந்து இந்த சைட்டில் பார்க்கும் பொழுது 9% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? அதாவது என்னென்னா, இந்த 6000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற விலையே வந்து கம்மியான விலை, அந்த ஸ்டாக்கினுடைய விலை அப்படிங்கிற மாதிரி காட்டுது. சரி, இப்படி வந்து உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ டாட்டினுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை சில பேராமீட்டர்ஸை குயிக்காக செக் பண்ணேன். பிஇ பார்த்தா 50க்கும் மேலே இருக்குது. சரியா? இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 252 இருக்குது. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. பிஇ வந்து 50க்கு மேலே இருக்குது. ஸோ காஸ்ட்லியாக இருக்குது. கடன் நிறைய இருக்குது. அதாவது என்னென்னா, வச்சிருக்கிற ரிசர்வும் கடனும் கிட்டத்தட்ட சேமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு கம்பெனி 1800 ரூபாயில் நான் பார்த்தேங்க ப்ளூ டாட்டை. எப்போ தெரியுமா? கொரோனா டைமில். ரொம்ப நல்ல கம்பெனியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு போய் பார்த்தேன். ஆனால் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து இந்த கடன் வந்து அவங்க வச்சுருக்கிற ரிசல்ட்டை விட வந்து ஜாஸ்தியாக போனதுனால ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியை வாங்கலை. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஃபேர் ப்ரைஸ் வந்து ப்ளூ டாட் அனாலிசிஸுக்கு ஒரு தவறுதலாக எனக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா, அந்த ஸ்டாக்கினுடைய விலை 8000 ரூபா போயிட்டு 6000 ரூபா வந்திருக்கமா இருக்கும். இப்போ நம்ம பேசின அந்த செகண்ட் சினாரியோ தான். விலை ஏறி போச்சு, கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. இந்த சமயத்தில் இந்த மாதிரி சைட் வந்து நமக்கு ஃபேர் வேல்யூ தான் அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸையும் அப்ளை பண்ணி முடிவெடுங்க. நீங்கள் கண்ணா பின்னன்னு ரேண்டமாக போய் ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு அட்லீஸ்ட் இந்த சைட்டை வந்து ரெஃபர் பண்ணிவிட்டு, ஓகே இந்த விலை வந்து டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லுதா, அது உங்களுக்கு பாசிட்டிவாக தெரியுது. அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் பிஇ ரேஷியோ, இபிஎஸ் இதெல்லாம் வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சைட்டில் இந்த மாதிரி குளறுபடிகளும் இருக்கும். குளறுபடின்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அது 9% டிஸ்கவுண்ட்டாக இருக்கலாம். ப்ளூ டாட் வந்து இப்போ நல்ல கம்பெனியாக மாறி இருக்கலாம். பட் நம்ம வந்து ரொம்ப சேஃபாக தான் ப்ளே பண்ணணும். அதனால் நீங்கள் இந்த மாதிரியும் செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போது morning.star இன்னில் இந்த மாதிரி ஃபேர் வேல்யூ இருக்குது, இந்த அசஸ்மெண்ட்டை பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டு போனேன்னு வச்சுக்கோங்க, இதில் ஃபேர் வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் போய் வாங்குவீங்க. ஆனால் எல்லாருமே வந்து எப்படி வந்து இந்த உல்ஃப் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு நல்ல ப்ளூ சிப் கம்பெனிகளில் அவங்களுக்கு 1% தான் கமிஷன் கிடைக்கும். அதனால் ப்ளூ சிப் கம்பெனிகளை விற்றுட்டு அது கூடவே சேர்த்து இந்த பென்னி ஸ்டாக்கு, ஜங்க் ஸ்டாக்கையும் விற்பாங்க. அதே மாதிரி தான் வந்து அதுக்காக நான் வந்து morningstar.in வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்ல வரலை. இந்த மாதிரி தான் வந்து நம்மளை சுற்றி ஸ்பெக்குலேஷனும் நியூஸும் வதந்திகளும் இருக்கும். நமக்கு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான், புரிதல் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி நெகட்டிவிட்டியிலேருந்து அந்த மாதிரி பள்ளத்தில் குழியில் விழாமல் வந்து நம்மளை தற்காத்துக்க முடியும். அதனால தான் என்னைய மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஓரளவு எங்களுக்கு இருக்கிற நாலேஜை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். தயவு செஞ்சு வளவளன்னு பேசுகிறேன் அப்படின்னு வந்து வளவளன்னு தான் பேசுகிறேன், நானே ஒத்துக்கணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இதை சொல்லிவிட்டு இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. நீங்கள் வந்து நிறைய லாபம் பார்க்க என்னுடைய வாழ்த்துக்கள்.